நமஸ்காரம். ரஜீஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கிருப்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னி ராசிக்கான குரு பகவான் அதிசாரம். இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாட்கள் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 11 என்று சொல்லக்கூடிய கடகராசியில உச்சம் பெற்ற தன்னுடைய வீட்டில் வந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற வீட்டில் கடகராசியில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இப்போ ஏற்கனவே 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. 10ஆம் இடம் பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை, எண்ணற்ற தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த 74 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஏன் ஹனிமூன் பீரியட் மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான், அதாவது 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி, 7 என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியாக அவர் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தால் கூட அவர் இந்த மாதிரி 4க்கும் 7க்கும் உடையவர் ஆகி அவருக்கு வந்து 11என்ற அந்த லாபஸ்தானத்தில் அந்த 74 நாட்கள் வந்து இருக்காரு அப்படின்னும் போது அந்த 11ஆம் இடத்துல இருந்து 3, 5, 7 இந்த 3 இடங்களையும் பார்க்கிறாரு. இந்த 3ஆம் இடம் முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செலவஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இதெல்லாம் பார்த்துறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் அதிசாரம் ஆதாயமா அபாயமா அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டில். ஆதாயம் சொல்லி மாளாது, ஏகப்பட்ட நன்மைகள், பிரச்சனைகளே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இருட்டிலேயே, ஒரு இருட்டிலேயே வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்தில் போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து என்னன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் வர்றது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு சொர்க்கத்துக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாழுங்காலத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. அதாவது நகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் 2 கிராம் சேர்த்து கூட கொஞ்சம் செம்பு கலந்த நகையை போட்டுக்கிட்டு இருந்த, செயினை போட்டுக்கிட்டு இருந்த சகோதரிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 4 சவனில் திக்கா ஒரு ரெட்டப்பட்ட செயின் போடுற ஒரு நேரம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு சகோதரி. தாயே, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கன்னிராசி பெண்கள், அது ஆண்களை விடுங்க, ஆண்களும் பொதுவாக ஜென்ரலாக வந்து உத்தியோகம் புருஷனை சொன்ன மாதிரி ஆம்பளைங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. கன்னிராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காமா சோமா வேலையில், ஏதோ வந்து ஒரு மன்னாரன் மணி வேலையில் இருந்துகிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட்டை விட போனஸு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு 50,000, 60,000, 80,000 இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓனர் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து புத்தருக்கு வந்து போதி மரத்தடியில் வந்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போகிற காலத்தில், சங்குகிற காலத்தில் ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இனிமையான, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்காத ஒரு இன்க்ரிமெண்ட், எதிர்பார்க்காத ஒரு ஆதாயங்கள், பொருள் வரவுகள், தன வரவுகள், அதாவது ஒரு உத்தியோகத்தில் ஒரு கௌரவம் மேம்படுதல், இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக திகழும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம். அதாவது குழந்தைகளுடைய கல்வி கூட பார்த்திங்கனாக்கா வந்து சுமாராக ரொம்ப ஒரு நோஞ்சாங்கேஸாக போயிருந்தது. பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஹெர்குலஸ் மாதிரி சூப்பராக ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா போய், அதாவது மிஸ்ஸு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பரவாயில்லையே, திடீர்னு இந்த குழந்தை நல்லா படிக்கிறானே, நல்லா போயிட்டுருக்குதே. குழந்தைன்னா என்ன, அவன் ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பான், புரியுதுங்களா? குழந்தை நல்லா படிக்கிறான், நல்லா பண்ணுறான், நல்லா போகுது அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஒரு பாராட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் பள்ளியில் ஸ்கூலில் நடக்கிற அந்த ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு, அது என்ன ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு 4 சர்டிஃபிகேட்டையும் 4 ஒரு கப்பையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சேர்ப்பார் அவர். நீங்கள் பெற்றவங்க, அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லி வச்ச மாதிரி மனம் தூய்மையாக இருப்பதே அறம், அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆரவாரம். எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. ஒரே 2 லைனில் 2 ஷார்ட்டான வழியில் ஒரு குறளை வந்து 2 லைன்லேயே ஒரு 3 சொற்றொடர் 2 லைன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படின்ட்டு பாருங்க. அதாவது வந்து அறத்தோட இருப்பதே வாழ்க்கை நெறிமுறை, மற்றதெல்லாம் வந்து வெறும் ஆரவாரம் தான், வெறும் சவுண்டு தான். மனம் அறத்தோடையும் தூய்மையாகவும் இருப்பதே வாழ்க்கை. அது கூடவே அடாது செய்தவன் படாது படுவான், அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. இந்த 74 நாட்கள்ல நீங்க கன்னிராசிக்காரங்க, அது சகோதரியா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேட்ரு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆனா வந்து கொட்டுன்னு கொட்டும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு சான்ஸே கிடையாது. அது எந்த விதத்தில் வருது, எப்படி வருதுன்றதை அதை நீங்க தான் பார்த்துட்டு கமெண்ட்ல போடணும், புரியுதுங்களா? ஆஸ்ட்ரோ ரஜீஷ் ரவீந்திரன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அஸ்ட்ராலஜர் கம் ஃபிலிம் டைரக்டர். நம்ம வந்து சும்மா ரேக்கி விட்டு அடிச்சு விட்டு உங்களை வந்து பித்துக்குழியாக்கி உங்களை வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்புறதுக்கு, ஏர்வாடிக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஆளே கிடையாது. மற்றவங்க மாதிரி வந்து நம்ம வந்து இந்த டுபாகூர் வேலை நான் பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரினா பொய்ப்பித்தலாட்டங்கள்னா சொல்லியும் பணத்துக்காக பொய்ப்பித்தலாட்டம் சொல்கிறது
ஊரை ஏமாத்துற வேலையும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர். அதனால் நம்ம சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இப்போ கடகராசிக்கு அதிசாரமாக 74 நாட்கள் வர இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸே கிடையாது. அதிரி புதிரான ஒரு நேரம், சொல்லி மாளாது. உங்களுக்கு வந்து எண்ணற்ற அளவு கடந்த ஆதாயங்கள் எந்த விதத்தில் எப்படி வரும்ன்றதே நம்ம வந்து அது யோசிக்கவே முடியாதுங்க. எப்போவோ நீங்கள் ஏதோ ஒரு ஷேரை வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எங்கேயோ ஒரு அப்பாட்டக்க ரேஞ்சுக்கு அது போயிட்டுருக்கோம். அந்த ஷேரை பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ஷேரை விற்றாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் வரும். நீங்கள் மொத்தம் வாங்கினதே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 10,000 ரூபாயில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வரும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மண், எப்போ வாங்கி போட்ட ஒரு மண் அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய லெவலுக்கு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு போனஸு, டிவிடெண்டு, அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே கிடச்சி உங்களை ஒரு தூக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஷேர். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் லெவலில் வந்து அடிச்சு தூள் கிளப்புது. உங்களுக்கு வந்து 24/7 வந்து நேரமே பத்தலை. என்னடா இது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானா? தூங்குறதே 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறோம். ஏன்னா தூங்குறதுக்கே முடியல. நைட்டு வந்து 12 மணி 1 மணிக்கு படுக்கிறோம், 2 மணிக்கு படுக்கிறோம். காலையில் பார்த்தாக்கா 5 மணிக்கு கால் வந்துடுது. உடனே குளிச்சு ரெடியாகி ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? ஏன் நம்ம காஞ்சி ஈஞ்சி வெந்து நொந்து கிடக்கும்போது 4 பேர் நம்மளை மதிக்காத உதாசீனப்படுத்தினது பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் இழிவுகளையும் இன்னங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வாழ்க்கையில் பார்த்ததுனால இப்போ ஒரு வாய்ப்பு. ஆஸ்ட்ரோ ரஜேஷ் ரவீந்திரன் சார், அஸ்ட்ராலஜர் கம் ஃபிலிம் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த 74 நாட்களில் ஒரு வாய்ப்பு வருதுன்னும் போது அதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த 74 நாள் முடிஞ்ச உடனேயும் அதை அப்படியே தட்டி தூக்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தட்டி தூக்குறமோ இல்லையா, இந்த 74 நாளில் ஏதோ ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ, ஐ மீன் 1 கோடியோ 2 கோடியோ சம்பாதிச்சிட்டோம்னா போதும்டா சாமி, அதோட லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்டா, அப்புறம் கொஞ்சம் நிதானமாக ஒரு கிராஜுவலாக போய்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 74 நாட்களில் இந்த அதிசாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா, கொடுக்க வேண்டியதை குரு பகவான் கொடுத்துட்டாருன்னா, குரு பகவான் கொடுப்பதை யாராலையும் அதுக்கப்புறம் வந்து தட்டி பறிக்க முடியாது, புடிக்க முடியாது. ஸோ நல்ல நேரங்கள் நல்ல காலகட்டங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற, மனம் தூய்மையாக இருப்பதே அறம். அந்த மாதிரி அந்த மன தூய்மையை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. இதுதாங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் வைக்கிற ஆப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதியும் ஆகிறார் இல்லையா, அதனால் இதுதான் உங்களுக்கு வைக்கிற ஆப்பேங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மனசு தூய்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து லஞ்சம் வாங்காத ஆளை வந்து லஞ்சம் வாங்க வைக்கும். அதே மாதிரி சரக்கு போடாத ஆளை வந்து சரக்கு போட வைக்கும். தம்மே அடிக்காத ஆளை வந்து தம் அடிக்க வைக்கும். ஆன்ஸ் போடாத ஆளை வந்து ஆன்ஸ் போட வைக்கும். போதை வசதியே உட்கொள்ளாத ஆளை வந்து உட்கொள்ள வைக்கலாம். அதே மாதிரி 4 வேளை குளிச்சுட்டு சாமியை நினச்சிக்கிட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ கூட பார்த்தீங்கன்னாக்கா சாமியவே துச்சமாக நினச்சி பேசக்கூட வைக்கலாம். ஆனால் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா மன கிளேசங்களுக்கு மன போராட்டங்களுக்கு ஆட்பட்டவர்கள். அவங்களால வந்து மன போராட்டம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்குது, நாளான்னைக்கு என்ன நடக்குது, 4 வருஷம் பொறுத்து என்ன நடக்குது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்களே. இன்னொரு விஷயம் என்னக்கா, அடுத்தவனை கெடுத்து வாழணும் அப்படின்னு நினைக்கவே தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை வந்து சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்கலனா கூட ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த கடனை கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கடனை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கடன் வாங்காமல் இருக்கணுமே ஆண்டவா, அந்த நட்பு நம்ம வந்து கடன் வாங்கினாக்கா கடனால் வந்து அந்த நட்பு கெட்டுருமோ, அதெல்லாம் ஆகிடக்கூடாது, அந்த நட்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் கன்னிராசிக்காரங்க. இதே மற்ற ராசிக்காரங்களாக இருந்தாக்கா கடனை வாங்கிட்டு அந்த கடன் கொடுத்தவங்க வந்து அந்த ராசிக்காரங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கடனை வாங்கி போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி திருப்பி கொடுத்துட்டு இவங்களுக்கு கடனே வாங்காத ஒரு நிலைமை இருக்கணும். அந்த கடனுக்கு அவர் வட்டி பிடிச்சிருந்தா கூட, வட்டி எடுத்திருந்தா கூட ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷங்க, கரெக்டாக கொடுத்து தூக்கி விட்டீங்க நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க. இனிமேல் கடனே வாங்கக்கூடாது சாமி அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி 4 பேருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கவங்க கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி வந்து பலருக்கு ஏணி போல ஏற்றி விடக்கூடிய ராசி கன்னிராசிக்காரங்க. ஏன் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிர பகவான் அப்படின்றதுனால அவர் அசுர குருவாக இருந்தால் கூட சுக்கிர பகவான் அப்படின்னும் போது அந்த சுக்கிரக்கலை உங்களுக்கு தாராளமாக எப்பவுமே சாத்வீகமாக உங்களுக்கு அடிக்கும். அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 4 பேர் அவன் பிரச்சனையும் சொல்லி தேடி வந்துகிட்டு இருப்பான். ஆனால் உங்கள் பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்கிறது? யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அதிரி புதிரியான ஒரு காலகட்டம், ஒரு ஏற்றங்கள், பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரஜேஷ் ரவீந்திரன் நம்ம சொன்ன மாதிரி இந்த 74 நாட்களில் உங்களுக்கு வந்து நச்சுன்னு உங்களுக்கு தூக்கம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மன தூய்மையை கெடுக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.
அதாவது மன தூய்மையை கெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பொய் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். மன தூய்மை கெட்டுருச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஒன்றுன்னா வந்துடும்ல, புரியுதுங்களா? இந்த மாதிரி வருவதற்கான நேரங்கள் காலங்கள்லாம் உண்டு. பணம் சேர சேர பார்த்தீங்கன்னாக்கா மனம் மாறும் குணம் தடுமாறும் அப்படின்ற அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 74 நாட்களில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வரதை பிக்கப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கெட்டது நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நான் உடச்சி சொல்லிட்டேன். நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் கரெக்டாக உடச்சி சொல்லிட்டான். தீதும் நின்றும் பிறர் தர வாரா, ஞாபகம் வச்சுக்கங்க. பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக சந்தைகளை நிறுத்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.